நீங்க ஒரு பிசினஸ் ஓனரா இல்ல பிசினஸ் ஓனரா ஆகலான்னு பார்த்துட்டீங்களா? இல்லைன்னா வந்து ஒரு ஏதாச்சும் ஒரு வாழ்க்கையில சாதிக்க ஒரு ஏதாச்சும் வாய்ப்பு கிடைக்காதா அப்படின்னு தேடிட்டு இருக்கீங்களா? இல்லை நீங்க ஒரு பிசினஸ் ஓனரா அப்படின்னா இந்த வீடியோ நீங்க பார்க்காதீங்க. ஏன்னா இந்த வீடியோங்கிறது நம்ம போடுற சேனல்ல போடுற எல்லா வீடியோவும் எப்படியாச்சும் வாழ்க்கையில ஜெயிச்சிருவோம், ஒரு நல்ல பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படி உள்ளவங்க தான் அந்த வீடியோ போட்டுட்டு இருக்கோம். நம்ம சேனல்ல அதே மாதிரி தான் இருக்கு. ஆனா நம்ம யூடியூப் இன்ஸ்டாகிராம் அல்காரிதமும் யூடியூப் அல்காரிதமும் என்ன சொல்லுதுன்னா 90% பேர் வந்து வெறும் வந்து வீடியோ கன்சியூம் பண்ணிட்டு போறாங்க, உங்களை யாரும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. நம்ம வந்து போடுற கண்டென்ட் வந்து எப்படியாச்சும் வாழ்க்கையில ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும், பட் பிசினஸ் மேனுக்கும் தான் அந்த ஒரு தயக்கமே. ஃபாலோ பண்றதுலேயே சப்ஸ்கிரைப் பண்றதோ அவ்வளோ ஒரு தயக்கம் இருந்தா நம்ம வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு எப்படி போவோம்? நம்ம லைஃப்ல வந்து ஈஸியா இருக்க ஃப்ரீயா கிடைக்கிற அதுவே அந்த ஸ்டெப்பே நம்ம பிசினஸ்க்கு ரிலேட்டிவா உள்ள ஒரு டேட்டாவே கன்சியூம் பண்றதுக்கு இவ்வளோ டைம் கொடுக்காதப்ப நம்ம எப்படி ஒரு பிசினஸ் மேனா நம்ம ஆக முடியும்? அதே மாதிரி ஒரு பிசினஸ்க்கு வந்து நம்ம மார்க்கெட்டிங் முக்கியம். அந்த மார்க்கெட்டிங் ஸ்பெண்ட் பண்றதுக்கு யோசிச்சுட்டே இருந்தா ஒரு பிசினஸ் அடுத்த லெவலுக்கு எப்படி எடுத்துட்டு போக முடியும்? கலாநிதி மாறன் ஒன்று சொல்றாரு. என்ன சொன்னா, ஒரு இன்டர்வியூ பார்த்திருந்தேன். நம்ம எவ்வளோ வந்து ரிஸ்க் எடுக்கிறோமோ அவ்வளோதான் நம்மளுக்கு ரிவார்டு. நான் இங்க வரத்துக்கு நான் அவ்வளோ ரிஸ்க் எடுத்திருக்கேன். அதனால ஒரு ரிவார்டு என்ன, நான் இவ்வளோ பெரிய பிசினஸ் மேனா இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. என்னன்னா, நான் ஒரு ரிஸ்க் எடுக்காம சின்ன ரிஸ்க் எடுத்தா ஒரு சின்ன பொட்டிகள்ல இருந்தா அந்த இடத்துக்கு தான் நான் இருப்பேன். நான் இவ்வளவு தூரம் வர்றது நான் ரிஸ்க் எடுத்திருக்கேன், ரிவார்டு. அதுவும் வந்து கண்மூடித்தனமா ரிஸ்க் எடுக்க சொல்ல அவரு. கால்குலேட்டட் ரிஸ்க். ஏன்னா எனக்கு இது நடந்தா இது நடக்கும், இல்லைன்னா இது விட்டுறலாம் அப்படின்னு ஒரு கால்குலேட்டட் ரிஸ்க்கா நான் எடுத்தா நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். அதே மாதிரி தான் நண்பா, நீங்க மார்க்கெட்டிங் ஸ்பெண்ட் பண்றதுக்கு இப்பயே யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா நம்ம பிசினஸ் நெக்ஸ்ட் லெவல் போகாது. நம்ம பிசினஸ் நெக்ஸ்ட் லெவல் போகணும்னா நம்ம எவ்வளவு ஆடுக்கு ஸ்பெண்ட் பண்றோம், நம்ம மார்க்கெட்டிங் பண்றோம், அதுதான் நம்ம பிசினஸ் வந்து எல்லாருக்கும் தெரியாவும் நம்ம அடுத்த லெவலுக்கு போகணும். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலை இது வரைக்கும் ஃபாலோ பண்ணலாம், இதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி அடுத்த லெவலுக்கு நீங்க பிசினஸ் எடுத்துட்டு போங்க நண்பா. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோ சந்திப்போம்.